இந்த 3 டாட் பிளவுஸை அளவா வச்சு இதுல வர 3 டாட்டையும் நம்ம எப்படி மார்க் பண்ணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம அளவு பிளவுஸை வச்சு கிராஸோடைய லென்த்தையும் வித்தையும் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த மெயின் டாட்டுடைய லென்த் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்றேன். இது உள்ளார இருக்கு இல்லையா, இந்த இடம் நம்மளுக்கு டச் பண்ணி பார்த்தா தெரியும் உள்ளார எந்த அளவுக்கு துணி இருக்குன்னு. அதை அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே தச்சிருக்கிறதுல இருந்து டேப்பை வச்சு கீழே வரைக்கும் எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். 3.25 இன்ச் வருது. அந்த 3.25 இன்ச்சை இந்த நடுவில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோட்லேருந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கேலை வச்சு இந்த கோடு வழியாக இது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம இப்படி மார்க் பண்ணணும். இப்போ மெயின் டாட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக சென்டர் ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஊப்பட்டி இருக்கு இல்லையா, இதை இதுக்கு மேலே ரெடி அளவில் வைக்கிறோம். வச்சுட்டு இங்கே வர சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுடைய மார்க்கை இங்கே பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்ததாக மார்க் பண்ண போகிற டாட் இந்த கோட்டை பார்த்து இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டாட்லேருந்து சென்டர் ஃப்ரண்ட் டாட் வரைக்கும் இடையே எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்குறோம். 2.5 இன்ச் இருக்குது. அந்த 2.5 இன்ச்சை இந்த கோட்டை பார்த்த மாதிரி இப்படி வச்சு ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி. அடுத்ததாக இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த இடத்துல டேப் வச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 2.5 இன்ச் வருது. அந்த 2.5 இன்ச்சை இந்த ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் வந்துருச்சா, இதை எப்படி கோடு போட்டுக்கணும். இதுதான் நம்மளுடைய சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுடைய கோடு. அடுத்ததான் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட்டுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெயின் டாட்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட் வரைக்கும் இடையே எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்கணும். 3.25 இன்ச் இருக்குது. இந்த 3.25 இப்படி மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு கோடை மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து எந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணணும்னு தெரிஞ்சது இல்லையா. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஷோல்டர் தச்சது. இது இப்படி மடித்து வச்சுட்டு இது வரைக்கும் சென்டர் ஃப்ரண்ட் டாட் வந்திருக்கு. இங்கே டேப்பை வச்சு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டில் இப்படி சுற்றிட்டே போனோம். 5.5 இன்ச் வருது. அப்போது இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட் 5.5 இன்ச்சில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு மார்க் பண்ணி பார்த்தோம். அதனால் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணோம். இந்த கோடை பார்த்த மாதிரி தான் நம்ம இந்த டாட்டை மார்க் பண்ணுறோம். இப்போ 3.25 வந்தது. அந்த 3.25 நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் சென்டர் ஃப்ரண்ட் டாட்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட்டுக்கும் இடையே இருக்க எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்கணும். 2.25 இன்ச் இருக்குது. அந்த 2.25 இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே இடத்துல ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து எவ்வளோ வந்தது, 3.25 வந்தது. அந்த 3.25 இந்த கோட்டில் டச் ஆகிற மாதிரி மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் ஷேப் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து இதை பார்த்து ஒரு கோடு போடுறோம். இதுதான் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வர டாட்டு. இப்படிதான் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு டாட்டுடைய அளவுகளை மார்க் பண்ணணும். இந்த டாட்டுடைய அளவுகளை மார்க் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கும் மாற்றி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கப் ஷேப் ப்ராப்பராக வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.